அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளின் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 276 கோடி ரூபாய் சுங்க கட்டண பாக்கி செலுத்தாததால் அரசு பேருந்துகள் 4 சுங்கச்சாவடிகளை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருந்த நிலையில் தற்போது அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த தடை தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களில் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு செலுத்த வேண்டிய 276 கோடி ரூபாய்க்கான கட்டணத்தை பாக்கி செலுத்தாததால் மதுரை, கப்பலூர், சாட்டைப்புதூர், நான்குநேரி உட்பட 4 சுங்கச்சாவடி வழியாக செல்லும் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் உத்தரவிட்டது. அதாவது தங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாமல் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி அந்த நிறுவனங்கள் சார்பில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. நேற்று முறையீட்டை கேட்ட நீதிபதி வழக்காக தாக்கல் செய்தால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசின் சார்பில் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி பிரச்சனைக்கு தீர்வு காண சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கும் நிறுவனத்துடன் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கட்டணங்களை திருப்பி செலுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு சார்பில் எடுத்து வருவதாகவும் உரிய முறையில் எங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் இந்த பேச்சுவார்த்தை காலத்திற்காக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைப்பதாகவும் சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவை நிறுத்தி வைப்பதாகவும் தெரிவித்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.